பேப்பர் போட் செஞ்சு காட்டலாம். இது ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதுவே ஏதோ ஒரு சைடு ஸ்மாலஸ்ட் இருக்கும்போது பாருங்கள், எட்ஜஸ் வந்து கரெக்டாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோம். இந்த அப்சர்வேஷனெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஷார்ப் எட்ஜாக தான் மாறி இருக்கும். உடனே இங்கே வந்து ஸ்டீல் கேல் வச்சு இந்த எட்ஜஸ் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இவ்வளோதான். இப்போ இது என்னவா மாறிடுச்சு? ரெக்டாங்கிள் வந்து ஸ்கொயராக மாறிடுச்சு. மோஸ்ட்லி ஸ்கொயராக இருக்குது. அப்போது ஆஃபாக பிரிக்கணும். இது வந்து குழந்தைகளுக்கு பின்னத்தை பற்றி சொல்லித்தரக்கும் உதவிகரமாக இருக்கும். பின்னத்தை பற்றி சொல்லித்தரக்கு உதவிகரமாக இருக்கும். அப்போ இது வந்து 4 ஒரு பங்கு. அப்போ இது குவார்ட்டர் ஒவ்வொரு சீட்டும். அவ்வளோதான். அதில் ஒரு சைடு மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். ரெண்டாவது ஆப்போசிட்டு அப்படியே 3மே சேர்த்து மடைக்கணும். இவ்வளோதான். வந்து சமோசா மாதிரி இருக்குது. மறுபடி அதையே அப்புறம் கொண்டு வந்துடும். அவ்வளோ. இந்த எட்ஜஸ் மேலே வரணும். அதுக்காக அதை மேல் நோக்கி மடக்கிறோம். இவ்வளோதான். அவ்வளோதான். அப்போ இதையே இதோ இவ்வளோதான். இதுதான் பேப்பர் போட். ஆனால் இதை கொண்டு போய் தண்ணியில் எல்லாம் விட்டுட்டு விளையாடக்கூடாது. இது ஒரு கால்குலேஷனுக்காக மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேனே ஒழிய இந்த பேப்பர் போட் எடுத்துகிட்டு போய் நீர்நிலைகள் விடுறதுக்காக இதை காமிக்கலை. என்னுடைய கால்குலேஷன்களை நம்ம பார்ப்போம்.